நாளைக்கு இதே நேரத்தில் திருப்பி வந்து எனக்கு நல்லபடியா பதில் சொல்லணும் நீ. இல்லைன்னா நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன். இது பாரு ஆனந்தி, இந்த மாதிரி வேலைக்கு போறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும்னா நீ தாராளமா போயிட்டு வா. எங்க அம்மாவை நீங்க என்ன பண்ணாலும் நான் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். சரிங்க அண்ணி, சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எதுக்கு என்ன கூப்பிட்டாரு? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. வைஜெயந்தி, எதுக்கு எடுத்தாலும் என்னைய கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நான் வந்து என்ன ஆக போகுது? உங்களால ஒண்ணு ஆக போறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, என் தலை எழுத்து உங்களெல்லாம் கட்டி தொலைச்சிருக்கேன். எனக்கு பிரச்சனைனா வேற யாரை கூப்பிட்டு தொலைக்கிறது? என்ன பிரச்சனை இப்போ? அதெல்லாம் அப்பா சொல்வாரு, நீங்க மேல வாங்க. வைஜெயந்தி வாங்க, சொல்றத கேளு. வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்னடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மாப்பிள்ளை டீ அல்லது காஃபி போய் கொண்டு வா. அதெல்லாம் வேணாம் மாமா. என்ன மாப்பிள்ள, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். வேண்டாம் தான் சொல்லுவீங்க, கொடுத்தா வாங்கி குடிச்சுக்கிடுவீங்க. நீ போடி கொண்டு வா. சரிங்க. என்ன மாப்பிள்ள முழிக்கிறீங்க? அதில் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்னதான் புரிய போகுது? என் பொண்ண யாருக்கு கட்டி கொடுத்துருக்கு? உங்க வீட்டில். எனக்கு தான். உங்களுக்கு தானே? அதில் எந்த மாற்றமும் இல்லையே, சந்தேகமும் இல்லையே? இல்லைங்க, எதுவும் இல்லை. அப்போ அந்த குழந்தை அதுவும் உங்க குழந்தை தானே? அதில் எந்த சந்தேகமும் இல்லையே? என்னங்க இது? இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் நான் என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்? இதை பாருங்க, உங்களை நினைச்சா எனக்கு கோபமாக வருது. என்ன பண்ணுறது, அடக்கிக்கிட்டு தான் பேசுகிறேன் உங்ககிட்ட. உங்கள் வீட்டில் அதான் உங்கள் பொண்டாட்டிய அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன தட்டி கேட்டீங்க, கண்டிச்சீங்க? நான் தான் தட்டி கேட்டேனேங்க. கேட்டீங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் எகிரின உடனே அப்படியே அடங்கி போயிட்டீங்கல்ல. ஆம்பளையா லட்சணமா அதுக்கு மேலேயே நீங்கள் போயிருக்கணும்ல. வேற மீசை வச்சு எதுக்கு? என்ன புண்ணியம்? அந்த இந்திராணி இருக்காள, அவ நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப துடுக்கா பேசினான். என் பையன் மூத்த பையன் சடகோபன் அவளை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் வெளியே போட்டான், தெரியுமா? ஏங்க பொம்பளைக்கிட்டே வீரத்தை கட்டுறது? யாரு? அந்த இந்திராணி பொம்பளையா? அவளும் அவ உருவமோ. ஆமாப்பா, அது ஆளும் பார்க்க பொம்பளை மாதிரி இருக்காது, அது பேசுறதும் பொம்பளை மாதிரி இருக்காது, அது நடவடிக்கையும் பொம்பளை மாதிரி இருக்காது. அப்பா, அவ எனக்கு பட்ட பேர் வச்சிருக்காப்பா. நான் ஜப்பான் மூஞ்சியா. என்னது? ஆமாப்பா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிழவி ஒவ்வொரு பேர் வச்சிருக்கு. உமா பல்பமா, அந்த வளர்மதி வளராத மதியா, நான் ஜப்பான் மூஞ்சியா. அண்ணி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு முகரைய வச்சுக்கிட்டு அதை அடுத்தவங்களை பத்தி பேசலாமா? ஆனா நீங்க எப்படி அப்படி ஒரு பொம்பளைக்கு அழகா பிறந்தீங்க? ஒருவேளை நீங்க உங்க அப்பா மாதிரியோ? நீ வேற, நான் அப்பனையும் பார்த்திருக்கேன். அவ சேத்துல கிடக்குற பண்ணி அப்படி ஒரு முகர. அம்மா, உன் அப்பா இன்னும் இருக்கானா? இருக்காரு மாமா. ஓ, இருக்காரா? சரிம்மா, தப்பா எடுத்துக்கிடாத, ஏதோ மனசப்பட்டத கேட்டுட்டேன். சரி, நீ போய் பாத்தியா? இல்ல மாமா. சரி, பார்க்கலாட்டினா என்ன? இனிமேல் நானும் உன் அத்தையும் தான் அப்பா அம்மா.
என்ன மாப்பிள்ள, நாங்க பேச்சு வேற மாதிரி போன உடனே அப்படியே நழுவிலான்னு பாத்தீங்களா? என்னடா இவ்வளவு சகஜமா பழகுறேன்னு பாக்குறீங்களா? ஆமா மாமா. என்ன மாப்பிள்ள? சகஜமா இருந்தாலும் நீங்க அடியில முள்ளு வச்ச மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க. ஏன் நல்லா கம்பீரமா உட்கார வேண்டியானே? ஏன் என்ன வரும்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் சுத்த நடிப்புப்பா. ஆனா நம்ம கிட்ட தான் இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்றாரு. ஆனா அவங்க வீட்ல நான்லாம் இல்லாதப்போ அவங்க அண்ணிங்க எல்லாம் உட்கார வச்சு சோறு ஊட்டுவாங்க. அப்ப இவர் முகத்தை பார்க்கணுமே. அப்பா அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா அப்படியே கொழுந்து விட்டு எரியும். ஏன் சோறு கூட ஊட்டுவாங்களா? ஆமாப்பா, அதுவும் நிலா சோறு சாப்பிடுற குடும்பம் அந்த குடும்பம். ஆனா நம்மள மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா கூத்தும் அங்க நடக்கும். ஏமாப்ல அப்படியா? இல்லைங்க, அண்ணி கல்யாணம் பண்ணி வந்ததிலிருந்து நான் அவங்கள அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறேன். அவங்களும் அவங்க புருஷனோட தம்பிங்களா பார்க்காம அவங்க பிள்ளைங்களா பார்க்குறாங்க. ஓ, உங்களை பிள்ளைகளா பார்க்குறாங்களா? அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உங்க வீட்டு மருமகளையும் பொண்ணு மாதிரி தானே பார்க்கணும். அவங்கள மட்டும் ஏன் வேற மாதிரி பார்க்குறாங்க? பாருங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்க வீட்டில் அந்த இந்திராணி பேசுறதும் சரி, ஆனந்தி பேசுறதும் சரி, கொஞ்சம் கூட சரியில்லை. சொல்லி வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த இந்திராணிக்கும் ஆனந்திக்கும் கர்மாதி பண்ண வேண்டியது வரும். சித்ராவே சொல்லிட்டா, அவளுக்கும் அவ அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா நீங்க அதுக்காக நான் முடிவு எடுக்கிற வரைக்கும் அப்படியே நிக்காதீங்க. ஆம்பளையா லட்சணமா ஏதாவது பண்ணுங்க, கண்டிச்சு வைங்க. உங்க பொண்டாட்டியா அசிங்கமா பேசுறாங்க, உனக்கு தானே அசிங்கம். புரிஞ்சு செயல்படுங்க. அப்படியே பறந்தாம கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் பக்கத்துல எனக்கு சப்போர்ட்டா நீங்க நிக்கணும். புரியுதா? சரிங்க. சரியா, அப்ப கிளம்புங்க. அப்போ வரேன் மாமா. அது 6 பேருக்கு முடியும். நீங்க கிளம்புங்க மாமா. சரிம்மா, வரேன். ஒரு காலத்துல வீட்டுல பிறக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா அத பெருமையா நினைக்கிறதும் குடும்ப வாரிசா நினைச்சு தம்பட்டம் அடிக்கிறதும் நிறைய இருந்துச்சு. அதே பொம்பளை பிள்ளை பிறந்தா வெளியே சொல்றதுக்கு கூட யோசிப்பாங்க. ஆனா இப்போ அது மாதிரி இல்ல. ஆனா இன்னும் சில பல கிராமங்கள்ல அப்படித்தான் இருக்கு. சிட்டில அப்படியெல்லாம் இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரா வளர்ந்துட்டாங்க, உரிமை வந்துருச்சுன்னு சொன்னாலும் என்ன கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல் காலேஜ்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு ஏகப்பட்ட தடைகள். சில வேலைகளை ஆண்களால மட்டும்தான் செய்ய முடியும், பெண்களால பண்ண முடியாதுன்னு சில கம்பெனிஸ் நினைக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் உறுதியானவங்க. ஒரு ஆணோட வேலைங்கிறது காலையில எந்திரிச்சு ரெடி ஆகி ஆபீஸ்க்கு போய் திரும்பி வந்து படுத்து தூங்குறதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா பெண்களோட வேலை அப்படி இல்ல. காலையில எந்திரிச்சு மத்தவங்களோட தேவையெல்லாம் பார்த்து, புருஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கறதையும் பார்த்து, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுல பெரியவங்களை கவனிச்சு, அப்புறம் அவங்க ரெடி ஆகி ஆபீஸ்க்கு போய் மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மத்தவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை எல்லாம் தூங்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்கணும். இதுக்கெல்லாம் மனசுலயும் சரி உடம்புலயும் சரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த் வேணும். அது எல்லா பெண்களுக்கும் இருக்கு. சும்மா புருஷ லட்சணம்னு சொல்லிட்டு பேக மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வரதெல்லாம் ஏமாத்து வேலை. ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஹார்டான பிசிக்கல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்மார்ட்டான மென்டல் ஒர்க்கா இருந்தாலும் சரி,
பெண்கள் அதை ஈஸியா செஞ்சுட்டு போயிடுறாங்க. உதாரணமா அப்பெல்லாம் எங்க அம்மா பாட்டி மரம் வெட்டி அதை சுமந்து வந்து அடுப்பு எரிய வைக்கிறத நான் பார்ப்பேன். அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி, ஸ்மார்ட்னஸ் அதெல்லாம் நிச்சயமா ஆண்களுக்கு வரவே வராது. அது என்னோட ஸ்ட்ராங்கான ஃபீலிங். என்னதான் இப்ப பெண்கள் வெளியில தைரியமா வந்தாலும் இப்பவும் அவங்களுக்குள்ள சில தயக்கங்கள் இருக்கதான் செய்யுது. அதை நீங்க எல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரணும். எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற நீங்க எதுக்கு வாழ்க்கையில யாரையும் நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சா சாதிக்க முடியும். உங்களால பல பேரை வாழ வைக்க முடியும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அதுதான் உங்களுக்கு முதல் படி. இல்லங்க, நான் அவ்வளவா படிக்கலங்க, எனக்கு எதுவுமே தெரியாதே. இத பாருங்க, நீங்க படிக்கல அவ்வளவுதான். ஆனா எதுவும் தெரியலன்னு ஏன் நினைக்கிறீங்க? சரி, நீங்க எல்லாம் வீட்ல என்ன பண்றீங்க? வீட்ல சமையல் பண்ணுவோம், அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதானு சாதாரணமா சொல்றீங்க? சமையல் எவ்வளவு பெரிய வேலை தெரியுங்களா? இதை வச்சு எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் இயங்குது தெரியுமா? இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன லெவல்ல ஆரம்பிச்சதுதான். அவ்வளோ ஏங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த ரெடிமேட் இட்லி மாவு, தோசை மாவுல இருந்தெல்லாம் எவ்வளவு ரெவன்யூ வருது தெரியுமா? சமைக்கிறதுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஆனா இன்னைக்கு அதுக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ வேற எதுக்குமே கிடையாது. இப்போ பெருசா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ஒரு காலத்துல சாதாரண ஒரு சின்ன வீட்டுல ஆரம்பிச்சதுதான். அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களால முடியும்னு நீங்க நம்புங்க. அப்பதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. நானே பேசிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் போர் அடிக்கும். இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. அதுக்கப்புறமா உங்க கனவுகள், ஆசைகளை பத்தி எல்லாம் பேசிக்கங்க. ஹாய். ஹேய், ஹாய். ஹாய். ஹாய் கோகிலா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட். தெரியுமே, ஆனந்தி. பரவாயில்லையே, பேரை நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா போதும், மனசுல அப்படியே நிக்கும். பொண்ணுங்க பேருனா நல்லா நிக்கும் மனசுல. என்ன? ஒண்ணும் இல்ல. ரமணா இருக்காரா? இருக்காரு. நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஹே, ஓ. உம்முன்னு இருக்காது, பேசு. சொல்லுங்க ஆனந்தி. ஒண்ணும் இல்லைங்க, அவ ஏதோ சொன்னான்னு தான் நான் வந்தேன். நான் ஒன்னும் பெருசா எல்லாம் படிக்கல. தெரியும், 10th தான் படிச்சிருக்கீங்க. அப்புறம் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களே இன்னைக்கு ரோட்ல வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதாங்க பிரச்சனையே. உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறது தாங்க பிரச்சனையே. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்க அதுக்குள்ளதான் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. MBA படிச்சவங்க அதுக்குள்ளதான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா உங்களை மாதிரி குறைவா படிச்சவங்க தான் எந்த வேலையானாலும் எங்க வேணாலும் செய்ய முடியுங்க. எந்த பிசினஸ் வேணாலும் பண்ண முடியும். அப்படியெல்லாம் எனக்கு தோணலைங்க. சும்மா ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அவங்கவுங்க வாழ்க்கைய அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். சும்மா பொம்பளைங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இந்த ஆம்பளைங்க எல்லாம் நிறைய பேர் ஊர்ல வேலை இல்லாம திரியுறாங்க பாருங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுங்க, ஊராவது உருப்படும். என்ன இங்க வந்து நிக்கிற? பின்ன என்ன செய்ய சொல்ற? என்ன நீ சொன்ன நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா அந்த ஆள் என்னன்னா சுத்தி பொம்பளைங்களை நிக்க வச்சுட்டு பெருசா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த ஆளுக்கு என்னடி தெரியும் பொம்பளைங்களோட கஷ்டம்? இவங்க பாட்டுக்கு வருவாங்க, சும்மா நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, நம்மள எங்கேயாவது மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. சுத்த ஏமாத்துற வேலை கோகிலா. நீயே சொல்லு, எதுக்கு அந்த ஆள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? என்ன ஃப்ரீ சர்வீஸ் அந்த ஆளுது? அதனால அந்த ஆளுக்கு என்னடி லாபம்? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த காலத்துல யாரா இருந்தாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம சுண்டு விரல கூட அசைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மனுஷன் பொம்பளைங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் வேற வாங்கி தராரா? இத பாரு, வேற எங்கேயாச்சும் போய் காதை குத்து சொல்ல அந்த மனுஷனை. எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. இந்த ஆளு வேற மாதிரி. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுடி. நீயும் அந்த ஆள் கூட அவ்வளவா வச்சுக்காத. நான் கிளம்புறேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏய் நில்லுடி. என்ன இன்னும் நீ மாறவே இல்லையா?
அதே அவசர புத்தியோட இருக்க. ஹே, உனக்கு என்னடி தெரியும் அவரை பத்தி? இவ்ளோ மோசமா பேசுற? He is a gem, தெரியுமா? நீ கேட்டியே அந்த ஆளுக்கு என்ன தெரியும் பொம்பளைங்களுடைய கஷ்டத்தை பத்தின்னு? அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தமிழ் ஆர்கனைசேஷன் ஃபார் உமன். தமிழ்னு சொன்னதும் எல்லாம் இவருடைய பேர்ல ஆரம்பிச்சுதான் நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. தமிழ்ங்கிறது அவர் அக்கா தமிழ் செல்வியோடைய பேரு. வெளிய பார்த்தா எனர்ஜியா பேசி ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவரு அவ்வளோ கஷ்டமா இருக்காரு. அவர் கூட பிறந்தவங்கல்ல 3 அக்கா 1 அண்ணன். தமிழ்ச்செல்வி தான் மூத்தவங்க. அவர் மூத்த அக்கா தமிழ்ச்செல்வி முதிர் கண்ணி நீ கேள்விப்பட்டிருப்பியே. அதோடைய வலி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய மூத்த அக்கா ஒரு முதிர் கண்ணி. அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இவருடைய மூத்த அக்கா தான் இவங்க எல்லாரையும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. மத்த 2 அக்காக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கச்சி தான் உலகம்னு இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்கல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாங்க. மத்தவங்களாம் வாழ்க்கையில செட்டில் ஆகும்போது இவங்களுக்கு வயசு 40 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே முடியாம போயிடுச்சு. திடீர்னு அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா டிபின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ஃபேமிலியில கூட பிறந்த தங்கச்சிங்களே அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாரு, அவங்களுக்காக வாழ்ந்து தனக்குன்னு எதுவும் அனுபவிக்காம சொந்த தங்கச்சிங்களே ஒதுக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? தமிழரசன் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காரு. நல்ல மனுஷன்டி அவரு. அவங்க அக்காவை எப்படி பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க அக்காவை மாதிரி வாழ்க்கையில அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த ஆர்கனைசேஷனே நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பொம்பளைங்க வழி நல்லாவே தெரியும் ஆனந்தி. யாரையும் பார்த்த உடனே இந்த கேரக்டர்னு நீ முடிவு பண்ணிடாத. சத்தியமா சொல்றேன், அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான கதை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் கோகிலா. நான் ஏதோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். நான் போய் அவரை பார்த்து ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இத பாருங்கம்மா, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உண்மையான அழகுங்கிறது மனசுல தான் இருக்கு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? செந்தமிழ் சார். என்ன அழகான பேரு. இவ்வளவு அழகான பேரை வச்சுட்டு நீங்க வருத்தப்படலாமா? என் பேர் என்ன தெரியுமா? தமிழரசன். இத பாருங்க, வயசான இந்த கலரு அழகு எல்லாமே நம்மளை விட்டு ஈஸியா போயிடும். ஏன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட நம்ம அழகு நம்மளை விட்டு போயிடும். ஆனா நம்ம மனசை அழகா வச்சுக்கிட்டா அது கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கைய அழகாக்கிடும். அப்படி இல்லை சார், எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண யோசிக்கிறாங்க. நீ வேலைக்கு போ, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்க வருத்தப்படுறீங்க? வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, சொந்த காலில் நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்களே அமைச்சுக்கங்க. இத பாருங்க, ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சா அதுக்கப்புறம் 1000 மாப்பிள்ளை உங்களை தேடி வருவாங்க. நம்ம ஊர்ல கலருக்கும் அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. அதுல ஒரு பெஸ்டான ஆளை சூஸ் பண்ணலாம். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், சாதிக்கணும்னு மட்டும் யோசிங்க. உங்களை தேடி 1000 மாப்பிள்ளைங்க வருவாங்க. தேங்க்ஸ் சார், உங்க கூட பேசினதுல எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு சார். ஆல் தி பெஸ்ட். இதே தெம்போட கிளம்புங்க. தேங்க்யூ சார், வரேன் சார். ஹலோ. சார் சொல்லுங்க சார்.
உங்க டாக்டர் எப்படி இருக்காங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? நானும் 3 சிஸ்டரோட பிறந்தவன் தான் சார். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும் சார். அதனால தான். ஏன் கல்யாணமா சார்? நான் இன்னும் கல்யாணம் பண்ணல சார். சார் இந்த சர்வீஸ் பண்றதுக்கு டைம் சரியா இருக்கு சார். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை சரியா கவனிக்க முடியலன்னா அது ரொம்ப தப்பாயிடும்ல சார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். கண்டிப்பா சார், உங்ககிட்ட சொல்லாமியா? கண்டிப்பா சொல்றேன் சார். நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுல இவருக்கு வேற எதுக்கு கொடுக்கணும்? எப்படி இந்த வீட்டில் ஆளால் செட்டில்மெண்ட் கேட்குறோமோ அதே மாதிரி தான் அவரு பண்ண செலவுக்கு அவர் செட்டில்மெண்ட் கேட்டுட்டு இருக்காரு. உன்னை 10 மாசம் வகுத்துல சுமந்து பெத்தெடுத்த தாயாச்சே, இன்னைக்கு வரைக்கும் இந்த தாய்க்கு நீ என்ன செஞ்சிருக்க?